ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மகாநதி சீரியலில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, இங்கே நம்ம அஜய்க்கும் ராகினிக்கும் வந்து கல்யாண ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. நிவின் வந்து வெளியில் இருந்துட்டு, சரி அஜய் வந்து கண்டிப்பாக வரமாட்டார், ஏன்னா எம்மாட்ட சொல்லிட்டோம், கண்டிப்பாக வந்து அங்கே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கங்கிற மாதிரி அவரும் நம்பிட்டுருக்கிறாரு. கடைசியில் பார்த்தா நிவின் வந்து நிவின் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே நடக்கலை. அஜய் வந்து அவங்க அப்பாவோட வந்துடுறாரு. கோயிலில் போய் பார்த்துட்ருக்காரு. கரெக்டாக கல்யாணமும் ஆயிடுச்சு. அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாரு. ஏன்னா காவேரி வாழ்க்கையில் வந்து இனிமேல் நிறைய பிரச்சனை வருமே, ராகினி அங்கே போயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்ருக்காரு. சனின் வெளியில் போகலான்னு பார்க்குறாரு. இங்கே நம்ம பசுபதி பார்த்துட்றாரு. வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கடுப்பேற்றுறாரு. என்ன இவ்வளோ தூரம் வந்துட்டு பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணாமல் போகிறீங்களே, இருந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே அப்படியே நிவினுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. இங்கே ராகினி வந்துட்டு, இங்கே பாருங்கள் எனக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சு, தாலிலாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களும் ரொம்ப சீன் போடுறாங்க. அப்படியே என்ன செய்கிறதுனே தெரியல நம்ம நிவினுக்கு. இங்கே கொடைக்கானலில் பார்த்தோம்னா, இங்கே நம்ம காவேரியும் விஜயும் வந்துட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா கையில் வந்து ஒரு பை கொடுக்குறாங்க காவேரி. என்னதுன்னு பார்த்தா அதில் வந்து ட்ரெஸ்ஸு இருக்குது. பரவாயில்லையே, நீ எனக்காக வாங்கினியா அப்படிங்கிற மாதிரி விஜய் கேட்டுட்ருக்காரு. ஆமாம், நேற்று வேற நீங்கள் ட்ரெஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, எங்கள் அப்பா ட்ரெஸ் தானே போட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லையே, கரெக்டாக தானே சைஸ் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிகிட்ருக்காரு. சரி சரி அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க ஊருக்கு போகிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இனிமே தான் தெரிய போகுது. ஏன்னா 2 பேருக்கும் வேறு மேரேஜ் ஆயிடுச்சு. அவங்க தாத்தா வந்து கண்டிப்பாக ஷாக் ஆக போகிறாரு. இதனால் வந்து பல பிரச்சனைங்க வரப்போகுது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.